அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அபிராமி அந்தாதி அற்புதமான தமிழ் பாடல்களிலே நாம் தொடர்ந்து ஜி தமிழ் தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொரு விடியலிலும் சந்தித்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அபிராமி அந்தாதி நம்முடைய வாழ்க்கையின் விதியை மாற்றக்கூடிய அருமையான தமிழ் பாடல்கள். நாம் மட்டும் இல்லாமல் நம்முடைய அடுத்த தலைமுறையும் தமிழ் பாடல்கள் மூலமாக பல நல்ல செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக ஒரு மாபெரும் சேவையை ஜி தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு அறிமுகம் செய்து அபிராமி அந்தாதியினுடைய 2வது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. துணையும் தொழும் தெய்வமும், அம்பிகையை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீதான் துணை. முதல் பாடலிலே நிறைவு செய்கிற பொழுது அவர் சொன்ன செய்தி விழுத்துணையே என்று சொன்னார். விழுத்துணை என்று சொன்னால் மேலான துணை. பொதுவாக இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் துணையை தேடித்தான் வருகின்றது. துணை என்று சொன்னால் அது ஜடப்பொருள்களாக இருக்கட்டும் அல்லது உயிருள்ள பொருள்களாக இருக்கட்டும். ஜடப்பொருள்கள் நமக்கு தெரியும். நாம் வெயிலிலே போகிறோம் அல்லது வெளியிலே போக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக செருப்பணிந்து தான் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகையினாலே அந்த செருப்பை அணிந்து கொண்டு செல்கிறோம். அந்த செருப்பானது நமக்கு பல்வேறு வகைகளிலே உதவியாக இருக்கிறது. நம்முடைய கால்களை பாதுகாக்கிறது. ஆனால் அது ஒரு இடத்திலே நமக்கு துணையாக இருப்பது இன்னொரு இடத்திலே நமக்கு தொந்தரவாக இருக்கிறது. எங்கே தொந்தரவாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல புதிய செருப்பை வாங்கி கொண்டு நாம் கோயிலுக்கு போகிறோம். என்னதான் வாசல்லே அங்கே பாதுகாப்பவரிடத்திலே கொடுத்து விட்டு போனாலும் கூட யாரிடமாவது கொடுத்து விடுவார்களா, பத்திரமாக இருக்குமா, அந்த மனநிலை நம்மை கடவுளை வழிபாடு செய்வதை தடுப்பதாக இருக்கிறது. அப்பொழுது நாம் எந்த நிலைக்காக எந்த பிரார்த்தனைக்காக கோயிலுக்கு போகிறோமோ அந்த பிரார்த்தனையை தடுப்பதற்கு நமக்கு எந்த செருப்பு துணையாக இருந்ததோ வருவதற்கு அதுவே அந்த இடத்திலே ஒரு தொந்தரவாக மாறிவிடுகிறது. என்னுடைய அர்ச்சக நண்பர் விளையாட்டாக சொன்னார், ஒருவர் புதியதாக பேட்டா செருப்பு வாங்கி கொண்டு வந்து கோயிலுக்கு வந்தார். வாசலிலே போட்டுவிட்டு உள்ளே வந்து விட்டார். உங்கள் பெயர் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவர் பேட்டா செப்பல் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நாம் நம்முடைய மனத்தை அதோடு ஒன்றி போய் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு இடத்திலே நமக்கு துணையாக இருக்கிறது, இன்னொரு இடத்திலே தொந்தரவாக இருக்கிறது. மழை பெய்கிறது அல்லது நல்ல வெயில் அடிக்கிறது, நாம் குடையை பிடித்து கொண்டு கோயிலுக்கு போகிறோம். குடையை பிடித்து கொண்டு வெளியிலே மார்க்கெட்டுக்கு போகிறோம். அங்கே வேலையை முடித்துவிட்டு திரும்ப டவுன் பஸ்ஸில் ஏறுகிறோம். ஏறுகிற அந்த கூட்ட நெரிசலுக்குள்ளாக அந்த குடையை நாம் வைத்துக் கொள்வது என்பதே மிகுந்த கடினமாக விடுகிறது. அதை கீழே ஒரு இடத்திலே வைக்கலாம் என்று சொன்னால் அடுத்தவர் காலிலே போய் குத்துகிறது, அவர் நம்மோடு சண்டைக்கு வருகிறார். நமக்கு வெளியிலே துணையாக வந்த கொடை உள்ளே வந்தவுடனே நமக்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறிவிடுகிறது. சில பேர் அதை மடித்து கைகளுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். பின்னாலே அவர் வேகமாக பஸ் டிரைவர் ஒரு பிரேக் போடுகிற பொழுது அடுத்தவருடைய வயிற்றிலே போய் அது குத்தும், அவர் சண்டைக்கு வருகிறார். குடையை எடுத்து ஒழுங்கா வச்சுக்கையாங்கிறாரு. நமக்கு ஒரு இடத்திலே குடை துணையாக வந்தது, இன்னொரு இடத்திலே தொந்தரவாக மாறி போனது. ஒரு செருப்பு ஒரு இடத்திலே துணையாக வந்தது, இன்னொரு இடத்திலே தொந்தரவாக மாறி போனது. இப்படி உயிரற்ற பொருள் மட்டுமில்லை, உயிருள்ள பொருள்கள். நாய்களை ரொம்ப பேர் வளர்க்கிறார்கள், அதனுடைய கூட செல்கிறார்கள், அழைத்து செல்கிறார்கள். ஆனால் எல்லா இடத்திற்கும் அதை கூட்டி செல்ல முடியுமா என்று கேட்டால் அங்கே ஒரு இடத்துல நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, இன்னொரு இடத்துல நமக்கு தொந்தரவாக இருக்கிறது. ஆகையினாலே உயிருள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் கூட துணை என்று வருகிற பொழுது அந்த துணை எல்லா இடத்திற்கும் எல்லா காலத்திற்கும் எல்லா நேரத்திற்குமாக நமக்கு துணையாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்ப எல்லா இடத்திற்கும் எல்லா காலத்திற்கும் எல்லா நேரத்திற்கும் ஒரு துணை தேவை என்று சொன்னால் அது எந்த துணை என்ற கேள்வியை நாம் வைக்கிற பொழுது அந்த துணைதான் இறைவனுடைய மிகப்பெரிய துணை. அந்த துணை இருக்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய எல்லா சூழ்நிலைகளும், அது இரவாகட்டும் பகலாகட்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது நமக்கு மிகப்பெரிய துணையாக வருவது இறைவனுடைய பேரருள். அது அபிராமி பற்றி சொல்லுகிறார், அம்பிகையை விழுத்துணை. விழுத்துணை என்று சொன்னால் மேலான துணை. ஆகினாலே தான் அடுத்த பாடல் தொடங்குகிற பொழுதே சொல்லுகிறார், நீதான் துணையாக இருக்கிறாய். அவன் நம்முடைய ஆத்ம நாயகன் என்றே சொல்வார்கள். ஆவுடையார் கோவில் என்ற ஒரு தலம் இருக்கிறது. அந்த தலத்திலே சுவாமிக்கு பெயர் ஆத்மநாதர் என்று பெயர். ஆத்மநாதன் என்று சொன்னால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நாம் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே படுத்துக் கொள்கிறோம், தூங்கி போய் விடுகிறோம், திரும்ப விழிக்கிறோம். தனியாக இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு ஒருவன் துணையாக இருக்கிறான் என்று சொன்னால் அது இறைவன் மட்டும்தான். அந்த இறைவனை நாம் துணையாக வைத்துக் கொள்வதனாலே தான் அபிராமி பற்றி மிக சிறப்பாக சொல்லுகிறார். துணையும்
அந்த துணையாக இருப்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த துணையாக இருப்பவள் தான் நமக்கு தொழும் தெய்வமாக இருக்கிறாள். ஏன் தொழும் தெய்வமாக இருக்கிறாள்? நாம் யாராவது ஒருத்தரை நாம் துணையாக வைத்துக் கொள்கிறோம், அல்லது ஒரு ஆபத்தான காலங்களிலே, ஒரு சிக்கலான நேரங்களிலே நமக்கு துணையாக வருபவரை பார்த்து என்ன சொல்லுகிறோம்? எனக்கு கடவுள் போல வந்து உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். கடவுள் போல என்று மனிதராக துணையாக வருபவரை கூட நாம் கடவுள் போல வந்து என்று சொல்லுகிறோம். இன்னும் சொல்ல போனால் சில பேர் தங்களுடைய வளர்ப்பு விலங்குகளை எல்லாம் சொல்வார்கள், இந்த நாய் தான் என்னை கத்தி காப்பாற்றியது, இந்த நேரத்திலே எங்கள் வீட்டிலே நான் வளர்த்த கிளி இந்த சூழ்நிலை புரிந்து கொண்டு வேகமாக வெளியிலே கத்தி கத்தி எல்லோரையும் வரவழைத்தது, அது கடவுள் போல காப்பாற்றியது என்று சொல்வார்கள். அப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு வடிவத்திலே வந்து ஒருவர் காப்பாற்றுவார் என்று சொன்னால், துணையாக வருவார் என்று சொன்னால் அவரை நாம் தெய்வமாக பார்க்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக துணையாக வரக்கூடியவளாக பராசக்தி இருப்பதனாலே அந்த அம்பிகை துணையாக வரக்கூடியவள் எப்படி இருக்கிறாள்? நாம் தொழும் தெய்வமாக இருக்கிறாள். தொழும் தெய்வம் என்று சொன்னால் நாம் மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக அவளை தொழுகிறோம். தொழுதல் என்பது மிக முக்கியமான விஷயம். இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய மனம் இருக்கிறதே, அந்த மனம் எப்பொழுதும் தூய்மையான மனமாக இருக்க வேண்டும். அந்த வழிபாட்டிலே இருந்து மனம் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். அப்படி யார் உருக்கமாக தொழுகிறார்களோ, யார் தன்னுடைய மனத்தை ஒருநிலைப்படுத்தி தொழுகிறார்களோ, அந்த தொழுகை நிச்சயமாக மிக சரியான பலனை தருவதாக இருக்கிறது. இந்த பாடலை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த பாடல் ஒவ்வொரு பாடலும் அபிராமி அந்தாதியிலே ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக சௌந்தரலஹரி, அபிராமி அந்தாதி போன்ற பாடல்கள், தோத்திர பாடல்கள் எல்லாம் நமக்கு ஒவ்வொரு பாடலும் ஒரு பலனை தருகிறது. அந்த பலன் எந்த வகையிலெல்லாம் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கேட்கிற பொழுது, இந்த பாடலை நான் தொடர்ச்சியாக ஓதினேன், இந்த பாடலை சொல்லிக்கொண்டே இருந்தேன், ஆகையினால இந்த பாடல் எனக்கு நன்மையை தந்தது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இந்த பாடலை நாம் சொல்வதனாலே என்ன பலன் இருக்கிறது, இந்த பாடலை தொடர்ச்சியாக நான் பாராயணம் செய்து கொண்டிருப்பதனாலே எனக்கு என்ன பலன் இருக்கிறது என்று கேட்டால், அந்த பலன் என்ன என்பதைத்தான் நாம் நாளைக்கு தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். அபிராமி அந்தாதி பாடலை நாம் தொடர்ச்சியாக நம்முடைய வீடுகளிலே பாராயணம் செய்வோம். இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அபிராமி எப்போதும் பிரகாசிப்பாளாக. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம், ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம், ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க, தேவையெல்லாம் அடைய, ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நேற்றைய நிகழ்ச்சியில இந்த ராமநாத கணபாடிகளுக்கு ஒரு அசைன்மெண்ட் மகா சுவாமிகள் கொடுக்கிறார். அதாவது திருநெல்வேலியில கடையநல்லூருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில் ரொம்ப க்ஷீணமாகி போயிருக்கு. அந்த க்ஷீணமாகி போயிருக்கிற பெருமாள் கோவிலை நல்லபடியா புனருத்தாரணம் பண்ணி மேல கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு ஒரு நம்பூதிரி ஒருத்தரை வரவழைச்சு ஒரு பிரശ്നം பார்த்திருக்கார் அந்த கோவில் பட்டர். அந்த பிரശ്നം பார்த்த அந்த நம்பூதிரி ஒரு சில பரிகாரங்களை சொல்லிட்டு ஒரு முக்கியமா ஒரு பரிகாரத்தை சொல்றார். என்ன பரிகாரம் அப்படின்னா,
பாகவத உபன்யாசத்தை ஒரு வாரம் இந்த கோவிலில் வச்சு பண்ணுங்க, ஒரு சப்தாகமாக ஒரு 7 நாட்களுக்கு வச்சு பண்ணுங்க, ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், இந்த பெருமாள் கோவில் இன்னும் கொஞ்சம் நன்னா மேலே வரும் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை சொல்றார். இந்த கோவில் பட்டர் என்ன பண்ணார், கடையநல்லூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கோவில் பட்டர் உபன்யாசத்துக்கு யாரையான ஏற்பாடு பண்றதை விட்டுட்டு, அவருக்கு தெரியல யாரை பண்றது என்னங்கிறது புரியல, அவர் நேர என்ன பண்றார், காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட வரார். காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு வந்து மகா சுவாமிகள்கிட்ட இந்த பிரார்த்தனையை வைக்கிறார். அதாவது எங்க ஊர் கோவில் நல்லபடியா வரணும் அப்படின்னா ஒரு பாகவத சப்தாகம் பண்ண சொல்லி அந்த நம்பூதிரி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கார். எனக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னு தெரியல, பெரியவா தான் ஒரு நல்ல பாகவதால நல்ல உபன்யாசம் பண்றவாளை எங்க கிராமத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும், அவரை ரயிலேற்றி விட்டேன்னா நான் பார்த்துக்கிறேன், நான் கூட்டிட்டு போறேன், திருநெல்வேலியிலேருந்து நான் எங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன், அதே போல உபன்யாசம் முடிச்ச பிறகு நானே பத்திரமா அனுப்பிச்சு வச்சுடுறேன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கார். இந்த விஷயத்தை தான் மகா சுவாமிகள் ராமநாத கணபாடிகள்கிட்ட சொல்றார். ஒரு கோவில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், பெருமாள் கோவில் அது. அந்த கோவிலில் இருக்கிறவர் வரதராஜ பெருமாள். அந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போய் நீ ஒரு வாரம் அங்கே திருநெல்வேலியில் கடையநல்லூர் பக்கத்தில் அந்த பட்டரோட கிரகத்திலேயே தங்கி ஒரு வாரம் அங்கே பாகவத சப்தாகமத்தை பண்ணு, அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வா, எனக்காக இந்த ஒரு அசைன்மெண்ட்டை நீ பண்ணி தருவியான்னு மகா சுவாமிகள் கேட்கிறார். மகா சுவாமிகள் சொன்ன உடனே அதற்கு வந்து ஒரு மறுப்பு யாரால சொல்ல முடியும்? அந்த கணபாடிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, மகா சுவாமிகள் நமக்காக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், சப்தாகமம் பாகவத்தை சொல்றதுக்கு, பாகவதத்தை சப்தாகமமா சொல்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார், நாம இதை எடுத்துப்போன்னு சொல்லிட்டு அப்படியே ஆகட்டும் பெரியவா, நான் புறப்பட்டு போய் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்றார். இதை சொல்லும் போது கணபாடிகளுக்கு ஒரு ஞாபகம் வருது, மனைவி எதற்காக இங்க அனுச்சா அப்படிங்கிற ஞாபகம் வருது. அடடா 15,000 ரூபாய் பணம் வேணுமே, கல்யாணத்தை பண்றதுக்காக சொல்லி அனுச்சிருக்காளே தர்மாம்பாள்னு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அந்த நேரத்தில் மகா சுவாமிகள்கிட்ட இதை சொல்ல முடியல, சொல்லும்படியான ஒரு சந்தர்ப்பம் உருவாகல. மகா சுவாமிகள் என்ன பண்றார், உடனே கணபாடிகளை பார்த்து சொல்றார், நீ நேர மேனேஜரை போய் பாரு, மேனேஜர்கிட்ட சொல்லி இன்னைக்கு ராத்திரியே ஒரு ட்ரெயின் ஏறு, விழுப்புரத்தில் ஏறு, நேர திருநெல்வேலி போயாச்சுன்னா மேனேஜர் வந்து அங்கே ஃபோனில் தகவல் சொல்லிடுவார், கார்த்தால அந்த கோவில்லேருந்து பட்டர் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவார், ஒரு வாரம் இருந்து நீ முடிச்சுட்டு அப்புறம் நேரம் இங்கே வா அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டு, நீ பிரசாதம் வாங்கிக்கோ, முதல்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துட்டு நீ சாயங்காலத்துக்கு மேலே ட்ரெயினில் புறப்படுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு ராமநாத கணபாடிகளுக்கு பிரசாதம் கொடுத்து மகா சுவாமிகள் அனுப்பிச்சு வச்சுடுறார். கணபாடிகள் அங்கிருந்து கிளம்பிடுறார். அதன் பிறகு அந்த மேனேஜர் வந்து அன்றைய தினம் ராத்திரி விழுப்புரத்திலேருந்து ஒரு ரயிலில் இவரை ஏற்றி விடுறார், கணபாடிகளை திருநெல்வேலிக்கு ஏற்றி விடுறார். ஏற்றி விட்டதோட அங்கே அவருக்கு தகவலும் சொல்லப்படுறது. அந்த கோவில் பட்டர் இருக்கார் இல்லையா, கடையநல்லூர் பக்கத்தில் அந்த வரதராஜ பெருமாள் அமர்ந்திருக்கக்கூடிய குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கிற பட்டருக்கும் தகவல் சொல்லிடுறார். இவர் அடுத்த நாள் ஒரு மத்தியான வாக்கில் திருநெல்வேலிக்கு போன உடனே அந்த ஸ்டேஷனுக்கு அந்த பட்டரே நேரில் வந்திருந்து இவரை கூட்டின்னு போகிறார். நேரில் வந்திருந்து ஒரு வண்டி வச்சு ஒரு வாகனம் வச்சு இவரை கூட்டின்னு போகிறார். நேராக பட்டரோட கிரகத்துக்கு அந்த வண்டி போயிடுறது. அங்கே போன பிறகு நீங்கள் இங்கே தான் ஒரு வாரம் தங்க போகிறீள், இன்றைய தினம் சாயங்காலத்திலேருந்து நீங்கள் பாகவதம் சொல்ல போகிறீள் இந்த கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை பற்றின சில விஷயங்கள் எல்லாத்தையும் பட்டர் வந்து கணபாடிகள்கிட்ட சொல்கிறார். அந்த கணபாடிகள், அடடா நம்ம ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம், உபன்யாசம் சொல்கிறதுக்காக வந்திருக்கோம், இவ்வளவு பெரிய அக்ரஹாரமாக இருக்கே, யாருமே நம்மளை பார்க்க வரலையே, ஒரு உபன்யாசகர் ஒருத்தர் வந்திருக்கான்னு யாரும் பார்க்க வரலையேன்னு அந்த கணபாடிகள் மனசுக்குள்ளே நினச்சிண்டார். ஆனால் அப்புறம் என்ன ஒரு தீர்மானிச்சுட்டார்னா, அதான் சாயங்காலம் நம்ம உபன்யாசம் பண்ண போகிறோமே, அந்த நேரத்தில் எல்லாம் கோவிலில் வந்து நம்மளை விசாரிப்பா, நம்மளோட க்ஷேமலாபம்லாம் விசாரிப்பா, நம்மள்கிட்ட வந்து அளவலாவின் இருப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே தீர்மானிச்சுட்டார். கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தார், அந்த பட்டரோட கிரகத்திலே ஓய்வெடுத்துட்டார். சாயங்கால வேளை வந்தது. அந்த கோவிலுக்கு உபன்யாசம் சொல்றதுக்காக புறப்பட்டு போறார் ராமநாத கணபாடிகள். இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்றைய தினம்
மாலை வேளை அந்த பாகவத உபன்யாசம் அந்த கோவிலில் அன்றைய தினம் ஆரம்பிக்க போகிறது. அந்த கோவில் ஒரு புனருத்தாரணம் ஆகணும், அந்த கோவில் க்ஷீணமான நிலையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பூதிரி சொன்னதன்படி, மகா சுவாமிகள் அருளாசி வழங்கினதன்படி அந்த பட்டர் அந்த கோவிலில் வச்சிருக்கார் இந்த உபன்யாசத்தை. ராமநாத கணபாடிகள் உபன்யாசம் பண்ணுறதுக்காக உட்கார்றார். அதாவது வரதராஜ பெருமாளுக்கு முன்னால் அந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு மேடை போட்டு அங்கே உட்கார்றார். உட்கார்ந்து முன்னாடி யார் உபன்யாசம் கேட்க வந்திருக்காருன்னு பார்க்குறார் கணபாடிகள். அங்கே ஒரு பக்தரையும் காணலை, யாருமே அங்கே இல்லை. அதாவது அவரோட பார்வைக்கு நேர வரதராஜ பெருமாள் ஜம்முன்னு நின்றுருக்கார். அதை தவிர அந்த கோவில் பட்டர் இருக்கார், இந்த கோவிலோட மெய்க்காவலர் இருக்கார். அவ்வளோதான், இந்த 2 பேர் இருக்கார், பெருமாள் இருக்கார். என்னடா அது உபன்யாசத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கணபாடிகள் குழம்பும் போது, நீங்கள் ஆரம்பிச்சுடுங்கோ அப்படின்னு பட்டர் அவருக்கு சைகை காட்டுறார். அதன் பிறகு கணபாடிகள் பாகவத உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறார். ஒருவேளை கிராமமாக இருக்கிறதுனால உபன்யாசம் நம்ம ஆரம்பித்த பிறகு எல்லாரும் உட்காருவா போல இருக்கு. அதன் பிறகு எல்லாரும் உட்கார்ந்து சேருவா போல இருக்கு, பக்தர்கள் கூட்டம் அப்புறம்தான் வரும் போல இருக்குன்னு நினச்சி ஆரம்பிக்கிறார் உபன்யாசத்தை. உபன்யாசத்தை முடிக்கிறார். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி முடித்த வரைக்கும் பார்த்தாலும் எந்த ஒரு பக்தரும் கோவிலுக்கு வரலை. அந்த கணபாடிகளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவ்வளவு நேரம் நம்ம பாகவதத்தை சொன்னோம், இங்கே யாருமே வரலையே அப்படிங்கிறதுக்காக பட்டரை கூப்பிட்டு கேட்குறார், என்ன ஆச்சு, யாருமே வரலையே, அக்ரஹாரம் இவ்வளவு பெருசாக இருக்குது, இந்த ஊரில் நிறைய பக்தர்கள் இருக்கான்னு சொன்னேள், யாருமே இதை கேட்கறதுக்கு வரலையேன்னு மனசில் ஒரு ஏக்கத்தோட கணபாடிகள் கேட்குறார். அதற்கு அந்த பட்டர் சொல்கிறார், தப்பாக நினைக்கக்கூடாது, என்னை மன்னிக்கணும், நீங்கள் வந்திருக்கிற நேரம் பார்த்து இந்த ஊரில் ஒரு பிரச்சனை வெடிச்சு கொடுத்து இந்த கோவிலுக்கு யார் தர்மகர்த்தாவா வரணும் அப்படின்னு ஒரு 2 கோஷ்டிக்குள்ள ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு கொடுத்து அது பெரிய அளவில் வெடிச்சுன்னு இருக்கு. யார் தர்மகர்த்தா அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் எந்த கோஷ்டியா இருந்தாலும் கோவிலுக்குள்ள நுழைகிறதுன்னு அவ ஒரு தீர்மானத்தோட இருக்கா. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் ஏதான ஒரு கோஷ்டியை சார்ந்து இருக்கிறதுனால யாருமே இந்த கோவிலுக்கு வரல. நீங்க தப்பா நினைக்க கூடாது, நீங்க உங்க உபன்யாசத்தை 7 நாளும் நீங்க அழகா பண்ணி முடிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பட்டர் ராமநாத கணபாடிகள்கிட்ட சொல்றார். சரி, பட்டரும் நாளைக்கு பார்க்கலாமே, ஒருவேளை இந்த பிரச்சனை சரியானா ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போறார். அடுத்த நாள் உபன்யாசம், 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் ஆரம்பிச்சு 7வது நாள் வரைக்கும் போறது. ஆனா 7 நாள் வரைக்கும் ஒரு பக்தர் கூட அந்த கோவிலுக்கு வரல. அந்த உபன்யாசத்தை இருந்து கேட்ட 3 பேர், ஒன்னு வரதராஜ பெருமாள் சிலாரூபத்தில் இருந்து கேட்கிறார், 2வது அந்த கோவில் பட்டர், 3வது ஆசாமி அந்த கோவிலோட மெய்க்காவலர். இவ்வளவுதான். 7 நாள் அந்த சப்தாகம் பாகவதத்தை வெளுத்து வாங்கிட்டார் ராமநாத கணபாடிகள். கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை. 7 நாள் பூர்த்தியான பிறகு சம்பாவனை பண்ணணும் இல்லையா, உபன்யாசம் பண்ணினவருக்கு. உடனே பட்டர் என்ன பண்றார், ஒரு அர்ச்சனையை வரதராஜ பெருமாளுக்கு பண்ணிட்டு ஒரு பெரிய சால்வையை அவருக்கு போட்டுட்டு அந்த ஒரு தட்டில் காணிக்கை அப்படிங்கிற மாதிரி பழங்கள் புஷ்பம் எல்லாம் பிரசாதம் எல்லாம் வச்சு ஒரு 30 ரூபாய் காணிக்கையை வச்சு அந்த ராமநாத கணபாடிகள்கிட்ட கொடுக்க போறார். மந்திரங்கள்லாம் சொல்லி அதை கொடுக்க போறார். அது கொடுக்க போற நேரத்தில் அந்த மெய்க்காவலருக்கு என்ன தோணித்தோ தெரியல, இந்த சம்பாவனை ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு மனசுல பட்டு தன்னோட பையில கையை விட்டு அங்கங்க தொழாவி எடுக்கிறார். ஒரு 2.25 ரூபாய் பணம் அவருக்கு கிடைக்கிறது. அதையும் அந்த 30 ரூபாயோட சேர்த்து வச்சு அவருக்கு கொடுக்க சொல்றார். மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த தட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு கணபாடிகள்கிட்ட சொல்றார், தப்பா நினைக்கப்படாது, நீங்க இந்த கிராமத்துக்கு வந்த நேரம் என்னமோ தெரியல, இந்த பிரச்சனையில மாட்டிண்டு நாங்க தவிக்கிறோம், யாருமே கோவிலுக்கு வர முடியாம போச்சு, என்ன தப்பா நினைக்காதீங்க, இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை நன்னாவே கூப்பிட்டு வச்சு நான் ரொம்ப நன்னா கௌரவம் பண்றேன், இப்ப நான் கொடுத்த சம்பாவனை கூட ஏதோ என்னால முடிஞ்சதை நான் கொடுத்திருக்கேனே தவிர உங்களோட வித்வத்துக்கு உண்டானது அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க சொன்ன பாகவதத்துக்கு உங்களுக்கு எத்தனை 1000 ரூபாயை குட்டி கொடுத்தாலும் தாராளமா கொடுக்கலாம். ஆனா அதற்கேற்ற சக்தியை பெருமாள் எனக்கு இன்னைக்கு கொடுக்கல, இந்த நேரத்தில் பெருமாள் எனக்கு கொடுக்கல, என்ன தப்பா நினைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த சம்பாவனையை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறார் அந்த பட்டர். சரி, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ராமநாத கணபாடிகள் இதெல்லாம் வாங்கிட்டு வரார். அன்றைய தினமே ஒரு ராத்திரி வேளையில ஒரு ட்ரெயின் ஏற்றி விட்டுறார்.
காஞ்சிபுரம் போகணும் இல்லையா, மகா சுவாமிகள்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துக்கு அனுப்பிச்சது மகா சுவாமிகள், இதை பற்றி மகா சுவாமிகள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு ஒரு ரயில் ஏற்றி அந்த பட்டரை இவர் அனுப்பிச்சி வச்சுடுறார். அந்த பட்டரும் மெய்க்காவலரும் ரொம்ப மரியாதையோட திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இவரை ரயில் ஏற்றி அனுப்பிச்சி விடுறார். அடுத்த நாள் காலையில் வந்து விழுப்புரத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு ராமநாத கணபாடிகள் வந்து விடுறார். காஞ்சிபுரம் வந்த பிறகு மடத்தில் கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிட்டு அன்றைய தினம் சாயங்கால வேளையில் மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக போய் நிற்கிறார் ராமநாத கணபாடிகள். மகா சுவாமிகள் அந்த கணபாடிகள் நிற்கிறத பார்த்த உடனே மகா சுவாமிகள் கூப்பிட்றா, வாரும் கணபாடிகளே, திருநெல்வேலி போயிட்டு வந்தாச்சா, எல்லாம் முடிஞ்சாச்சா அப்படின்னு கேட்குறார். உடனே கணபாடிகள் கொஞ்சம் முன்னால் வரார். மகா சுவாமிகளுக்கு முன்னால் வந்து போயிட்டு வந்துட்டோம் பெரியவா, இன்னைக்கு கார்த்தால தான் வந்தேன் அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார். மகா சுவாமிகள் கேட்குறார், என்ன ஒரு வாரம் பாகவத சப்தாகம் ரொம்ப நன்னா போச்சோ, நன்னா கூட்டம் குமிஞ்சிருக்குமே அங்கே அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நன்றி, வணக்கம். Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya.